273வது பாடல். 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடல்களில் யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்கள் என்கிற பாடலை பாடுவோம். கரங்களை கட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரை துதித்து பாடுவது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. அவ்விதமாய் நம்மை இதுவரையில் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவர கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கைகளை தட்டி இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசம் தருகிறார். கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 252வது பாடல். எந்த நாவில் புது பாட்டு எந்த தேசம் தருகிறார். Good
போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாடு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் ஒரு பாடு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உச்சாரியாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உச்சாரியாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தை நீரே தாதையும் நீரே தாபரம் நீரே என் காரணம் நீரே. தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாபரம் நீரே என் காரணம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும்
துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எந்தெந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த வாலிப ஞாயிறு வந்திருக்கிறோம். இயேசுவை போல நம்ம நினைச்சணும் மாறுவதற்காக நம்ம நினைச்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு எப்படியெல்லாம் இப்போல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார் அவருடைய வாழ்க்கையில். அவர் 3 விதங்களில் அவர் நினைச்சார். 3 காலகட்டங்களில் எப்போதுமே நினைச்சார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தார். குறைவுபட்ட பொழுது 5 அப்பம் 2 மீன் மாத்திரம்தான் இருந்தது. அவர் என்ன செஞ்சார்? ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன அது குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாறுகிறது. மீதி எடுக்கத்தக்கதான ஒரு கிருபை நினைச்சது. அப்போ நம்ம ஸ்தோத்தரிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நினைச்சுவார், பெருக பண்ணி நினைச்சுவார். எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றி ஆண்டவர் நமக்கு நிறைவே தருவார். அடுத்தபடியாக அவர் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணார்? லாசரு மரித்த போன்ற சூழ்நிலையில் இருக்கிறார். கல்லறைக்கு முன்பதாக நின்று என்ன செஞ்சார்? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் நினைச்சிருக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி ஸ்தோத்தரிக்கும் பொழுது மரித்த உயிர் மனுஷன், மரித்த உடல் மனுஷன் உயிரடையும். அப்போ நம்ம எதுக்காக ஸ்தோத்தரிக்கணும்? நம்ம ஸ்தோத்திரம் பண்ண நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மரித்த நிலைமையில் காணப்படுகிற காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன செய்யும்? அது உயிரடைபடியான கிருபையானவர் நினைச்சுவார், தருவார். அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்? கெச்சமனை தோட்டத்தில் அவர் என்ன செஞ்சார்? ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர் என்ன செஞ்சாங்க? ஒளிவுமலைக்கு நேராக பாடி போனார்கள் என்று சொன்னார். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியும். நம்மளை எப்படி பாடுபடுத்த போகிறாங்க, எப்படி சிலுவையில் அறைய போகிறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சும் அந்த எதிர்கால பயமே தெரியாமல் இருப்பதற்கு அவர் என்ன செஞ்சார்? ஸ்தோத்திர பாட்டை பாடினார். அதனால் நல்ல சந்தோஷமாக எழுந்து நின்று ஒரு பாடலை நம்ம நினைச்சு உற்சாகமாய் பாட போகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நினைச்ச போகிறோம், உயர்த்த போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்று சொல்லி நம்ம நினைச்ச போகிறோம். இந்த பாடலை சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆண்டவர் நம்ம சத்தத்தை உயர்த்தி துதிக்க எல்லா குறைவுகளும் என்ன செய்யும்? நிறைவாய் மாறும். மரித்த நிலைமையில் காணப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? உயிரடையும். எந்த ஒரு எதிர்கால பயமே இல்லாத மாதிரி ஆண்டவர் நினைச்சுவார், நம்மளை மாற்றுவார். எந்த கலக்கத்தோடு என்ன பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நம்ம காணப்போகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஜபத்தோட ஜெயிக்கிறதுல 62 என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நல்ல கரங்களை எல்லாம் கட்டலாமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நகர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. முன்னாடி வர சொல்லுங்க. முன்னாடி வந்தவங்க உள்ள உட்கார்றதுக்கு இடம் வந்துருக்காங்க. அதனால பாட்டு பாடும்போது அப்படி கொஞ்சம் முன்னால வாங்கலாம், கொஞ்சம் வரலாம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படியெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன செய்யும், இடம் கிடைக்கும். அதில் முன்னாடி வந்து உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இடம் விட்டுருங்க. அப்படி முன்னாடி வர முடியாதவங்க அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. பின்னாடி ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வைப்பதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மரவாடு போடும். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நினைச்சு ஆராதிக்க போகிறோம். நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி நம்ம நினைச்சு பாடணும். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு வருவார். நம்மை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை மகிழ்ச்சியோடு நாம் பாடுவது நமக்கு உரியதாக இருக்கிறது. யாவரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பும் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பும் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார்,
உன்னை உருவாக்கிய தேவன் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். தரிசனம் தந்தவர் தாங்கியே நடத்தின மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்தின மறவார். எப்பங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய தேவன் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்தின மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்தின மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய தேவன் மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், இயேசு மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கின தேவன் மறவார். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிக்கலாம். எத்தனை நன்மைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். கடந்த ஒரு வருடம் முழுவதும், கடந்த வசனத்திலிருந்து இந்த பிரதிஷ்டை பண்டிகை வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு மகிமையாக நம்மளை நடத்தி இருக்கிறார். அப்படியே வாயில திறந்து நம்ம சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக பார்க்க நன்றி என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் உயர்த்தி அவருக்கு சோதரிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சத்தத்தை உயர்த்த 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 அவர் நம்முடைய வாயை நன்மையை நாம் நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? எத்தனை பேர் அந்த ஆண்டவர் என்னுடைய வாயை நன்மையை நான் நிரப்ப வேண்டும் என்று தேவன் இப்பொழுது நம் மத்தியில் சிவாடி கொண்டு இருக்கிறார். எந்த எண்ணங்களோடு, என்ன பிரச்சனைகளோடு, என்ன சூழ்நிலைகளோடு வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டோடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய ஆலயத்தில் ஆண்டோடைய வீட்டை நோக்கி அவருடைய வீட்டிற்கு நாம் ஓடி வந்திருக்கிறோம். இது அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலும் எந்த வேலையும் பார்க்காம ஆண்டவரே உமக்காக உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்த வருவேன். உண்மை நான் ஆராதிக்க உங்களுடைய வீட்டுக்கு நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஓடி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு மனதார நீங்க நன்றி செலுத்த 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 ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கிறத நீங்க உணர முடியும். அந்த தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுங்கிறத உணர முடியும்.
அப்படியே சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தீங்களப்பா, என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீங்களப்பா, என்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை நீங்க சந்திச்சீங்களப்பா, என் பிள்ளைகளுடைய படிப்பின் வாழ்க்கையில நீ போதுமானவராக இருந்தீங்களப்பா, என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீங்களப்பா என்று சொல்லி நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆரம்பிக்கலாம். அதற்காகத்தான் நம்ம ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வீட்டுக்கு. என் அப்பா செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏசப்பா, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா ஆண்டவரே, உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். இம்மட்டும் என்னை வழிநடத்தின என் எபினேசரே, இனிமேலும் என்னை வழிநடத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று விசுவாசித்து ஓடி வந்திருக்கிறேனப்பா. உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கிறேனப்பா. இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களை உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீங்களப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி சொன்னீங்களப்பா. அது ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவாய் அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க மௌனமாய் இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆண்டுடைய பாதத்தில் அப்பாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மௌனமா இருக்கிறது நன்றாகவே இருக்காது. அப்பா, உமக்கு நான் சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ விருப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது, அதை என்னுடைய பாதத்தில் வைத்து நான் செவித்து அதை நான் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? எனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில் உடல் சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களப்பா. நான் வேலை செய்வதற்கு ஏற்ற பலனை எனக்கு கொடுத்தீங்களப்பா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஏற்ற பலனை கொடுத்தீங்களப்பா என்று சொல்லி அந்த சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்ல சொல்ல ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். உண்மை விட்டா யாரும் இல்லப்பா எங்களுக்கு என்று சொல்லி இந்த பாடலை பாடி உணர்ந்தவர்களாய் எத்தனை பேர் உணர்ந்தவர்கள் இந்த பாடலை பாட முடியும்? நீங்க தான்ப்பா எனக்கு, உங்க விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா என்று சொல்லி இந்த பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை பறித்து கொண்டாலும் என் தடை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை பறித்து கொண்டாலும் என் தடை உயர்த்துபவர் நீர்தானையா. எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை கொண்டு பண்ணும் தேவன் நீரே கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை கொண்டு பண்ணும் தேவன் நீருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அப்படியே இருந்ததினால் அது அப்பா உமக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நீங்க போதும் எங்களுக்கு. ஆமாம், பாடினபடி ஆண்டவரே, நீங்க போதும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், எந்த பலவீனங்கள் வந்தாலும் நாங்கள் பயந்து விட மாட்டோம் ஆண்டவரே. நீங்க போதும் எங்களுக்குப்பா. இயேசப்பா நீங்க போதும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம சொல்லலாடுகிற வாய்களை திறந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு போதும். உண்மை போல நான் மாறணும் ராஜா ஆண்டவரே, உண்மை போல நான் மாறணும் ராஜா ஆண்டவரே. நான் பலவீனமான ஒரு மனிதன் தான் ஆண்டவரே. துக்கப்படுகிற கவலைகளை என்னை மேற்கொள்கிறது உண்மைதான். ஆனால் உண்மை போல மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த புதிய வருடத்திலும் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த வருடத்தின் பிரதிஷ்டை பண்டிகைக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்பா நம்ம மௌனமாக இருக்க வேண்டும், வாய்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அப்பா நீங்க போதும் எனக்குப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும். இந்த கிராமத்தில் எங்களை வைத்திருக்கிறீங்களா? இந்த வீரமாணிக்கின் கிராமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி இந்த கிராமத்திற்காக நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிக்கலாம். எத்தனையோ கிராமங்கள் இருந்தோம், ஆண்டவர் நம்மளை இந்த கிராமத்தில் வைத்திருக்கிறார். இந்த கிராமத்தில் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த கிராமத்தில் நம்முடைய முன்னோர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மளை இந்த கிராமத்தில் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு திருச்சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அவர்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிக்கலாம். அப்பா நீர் கொடுத்த இந்த அருமையான கிராமத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வீரமாணிக்கம் கிராமத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை நீங்க ஆண்டவரே நம்பி ஆண்டவரே மிஷனரிகளை இந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்தீங்களா? உமக்கு
நன்றி என்று சொல்லி நம்ம இருதயத்தின் ஆனந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். அவங்க இந்த கிராமத்திற்கு வரவில்லை என்றால் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கவே முடியாது. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கவே முடியாது. நம்முடைய முன்னோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? இந்த கிராமம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் விருப்பம் கொள்றீங்க? அப்பா, நாங்கள் இந்த வாழ்ந்து இருக்கிற இந்த கிராமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கிராமம் இயேசுவை சந்திக்க வேண்டும். இந்த கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. இந்த கிராமத்திற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை துதித்து பாட போகிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்திற்காக நாங்கள் ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். நாங்கள் எப்படி பாட போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கள் இருதயத்திற்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது. இந்த கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்ற இருதயத்தில் ஒரு ஆசை இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி ஆசை கொள்றீங்க? எப்படி அந்த இருதயத்துக்குள்ள அந்த ஆசையை வளர்த்து கொள்ள போகிறீங்க? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிராமத்திற்காக மக்கள் நன்றி என்று சொல்லி உயர்த்தி ஆண்டவரை பாட போகிறேன். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிக்க போகிறேன்? என்னுடைய ஆண்டவர் இந்த கிராமத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை கடைசியாக இந்த பாடலை பாடி ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்று சொல்லி ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, இந்த கிராமத்தில் மாற வேண்டும். சொல்லி நான் துதிப்பேன்.
அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி பாடுவேன், என்ன சொல்லி நான் பாடுவேன், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உம்மையப்படி நான் பாடுவேன். அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா நான் தாழ்த்துகிறேன், அப்பா என்னை நான் தாழ்த்துகிறேன், அப்பா மாட்டீங்களப்பா, என்னை ஏற்றுவீங்களப்பா, உங்களுடைய பிள்ளையாக என்னை மாற்றினீங்களப்பா. இந்த கிராமத்தில் அநேக வாலிபர்கள் உண்டார்கள், இந்த கிராமத்தில் அநேக வாலிபர்கள் உண்டு. அவர்கள் அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா. அவர்களுக்காக நான் மன்றாடி நான் இந்த வேலையை நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்காக இந்த வேலையை நான் ஜெபிக்கிறேன். அந்த வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமே, உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமே அப்பா. அந்த நல்ல பங்கை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. என்னை விட்டு எடுப்பதாக நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு உண்மை போராட்டங்கள் நல்ல பங்கு நீதானையா. வேண்டாம், அப்படியே கண்களை மூடி அதை அழிக்கப்பட்ட அவங்களுடைய இருதயத்தில் சமாதானம் வருகிறது நீங்க உணர முடியும். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் நிரப்புகிறது நீங்க உணர முடியும். நல்ல பங்கு நீதான் நல்ல பங்கு நீதானையா. உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரண்டு கரங்களை உயர்த்தி அப்பா கிராமத்து ஜனங்களுக்கு அகிர்மானம் நிரம்ப வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல பங்கை ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் ஆண்டவரை அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை நீர் ஆண்டவரை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே அப்பா. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. எங்களை இப்படி பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இப்படி பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வருடத்தில் நாங்கள் கடந்து சென்றாலும் அடுத்த வருடத்தில் நாங்கள் அநேக புதிய ஆத்மாக்கள் இந்த திருச்சபையிலே காணும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்த ஆரம்பிக்கலாம், விசுவாசத்தை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கலாம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்த வருடத்தில் புதிய ஆத்மாக்களை நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலம் இயேசுவின் நிமித்தம் நிமித்தமாய் திரும்பும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து நம்ம சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறார் பிரதர். நீங்க சந்தோஷமா இருங்க, எந்த ஒரு பயம் வேண்டாம் என்று சொல்லி அப்படி நம்ம அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? மதர்ஸ் டே. இது வாலிபர் ஞாயிறாக இருந்தாலும் நாங்கள் மதர்ஸ் நினைச்சிடும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நாங்கள் நினைச்சலாம் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சார், ஒரு வசனத்தை கொடுத்தார். வேதத்தில் 2 பெண்மணிகள் யார் இருக்கிறாங்க? உங்களுக்கு பரிச்சயமான பெண்மணிகள். முதலாவது யார்? ஆதியாகமத்தில்
சாராள், இரண்டாவது நம்மள அண்ணாள். இவங்க 2 பேரை பற்றி நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 2 வேத பகுதியை வாசிக்க போகிறோம். அது தாய்மார்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்க, வாசிக்க போகிறாங்க. யார் விருப்பப்படுறீங்க, 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து வந்து வாசிக்கலாம். சாராளை குறித்து ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். தாய்மார்கள் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு வாசிப்பாங்க. அதன் பிறகு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். இந்த 2 அதிகாரத்தையும் நம்ம வாசித்து குறிப்பாக கரெக்டாக நம்ம 20 மினிட்ஸுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடிச்சு போகிறோம். யாரெல்லாம் வர்றீங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு? ஒரு 2-3 பேர் வாங்க, நல்லாயிருக்கும். 2 பேர் வாங்க. இப்போ சேர்ந்து வாசிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். அந்த மைக் எடுத்துகிட்டு கீழே இருக்கும். வர்றீங்களா, வாங்க. வாசிக்க ஏசாயா 54ஆம் அதிகாரம். பிள்ளை வராத மலையிலேயே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனைப்படாதவர்களே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களில் திரை விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கைகளை நீளமாக்கி உன் முனைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாலே நீ லட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உங்கள் கோபத்தினால் என் முகத்தை இவை பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்னை நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைத்திருந்தாலும் பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேசரவற்றவளே, இதோ நான் உன் கண்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீண்ட ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை படிந்தும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். வீடுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் இடையேக்கான ஆயுதத்தை ஒட்டுப்படுகிற கொள்ளனையும் நான் சிருஷ்டித்தேன். எடுத்து நிகிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிருக்கும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுதும் எந்த நாளையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய காலத்தின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய விரும்பியுள்ளவராக அடுத்து ஒரு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு வேறு யார் வர? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். வாங்க, தைரியமாக வாங்க, வெட்டப்படாமல் வாங்க. அதே மாதிரி ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு எடுக்கானா என்று பேர். அவன் எப்ராஹிமின் ஆகிய பிறந்த ஊரின் குமாரனாகிய எயூவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேரானால் மற்றவள் பேர் பெணினாள். பெணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு வழியிடவும் வருஷந்தோறும் அந்த ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா வழியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரிகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சந்ததி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விரிசப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மகனாக்குவாள். அப்பொழுது அவள் அப்படாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அந்நாளே ஏன் அழுகிறாள்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாள்? ஏன் சஞ்சலப்படுகிறாள்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் எனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குளித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலுடைய இடத்திலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவனே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சபையில் வெவ்வேறு விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அந்நாள் தன் இதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன்னுடைய உன்னை விட்டு விலகு என்றாள். அதற்கு அந்நாள் பிரதித்தமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சைரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உன்னை அடியாளை பேழையாளின் மகளாக என்னாலேயும் பிரிதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்கிற உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்பொழுது அவர், உன்னுடைய அடியாளுக்கு உன்னுடைய கண்களிலே கிடைக்கப்படவில்லை என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலை எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் வழியில் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். அந்நாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் வளர்ந்த பின்பு அவள் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னார். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் வளர்க்கப்படும் மட்டும் இரு, கர்த்தர் அவனை வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் வளர்க்கப்படும் மட்டும் அதற்கு விடை கொடுத்தாள். அவள் அவனை பாதுகாக்கப்பட்ட பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவளையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பழித்து பிள்ளையை ஏழையிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள்.
என்றார்கள். அப்பொழுது அவர், என் ஆண்டவரே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவராகிய உங்களை ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் வழியே எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த 2 அதிகாரத்திலையும் ஒரு சில ஒற்றுமைகளை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். என்னென்ன ஒற்றுமைகள்? ஸோ சாராளுக்கும் அண்ணாளுக்கான ஒற்றுமை என்னது? 2 பேருமே என்ன செஞ்சாங்க? மலடியாக இருந்தாங்க. 2 பேருமே என்ன செஞ்சாங்க? ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க பண்ணின விண்ணப்பம், ஆண்டவர் எப்படி சாராளுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அதே மாதிரி அண்ணால் எப்படி ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி என்ன செய்தார்? என்ன செய்கிறாங்க? முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாராளுக்கு தன்னை சேனைகளின் கர்த்தர் என்று என்ன செய்கிறார்? தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சேனைகளின் கர்த்தர்னா என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர் சொல்லி நம்ம நிறைய இடத்துல நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர்னா என்ன அர்த்தம்? சேனைகளின் இராணுவ சேனையா, திரள் கூட்டம் அப்படிங்க யாருக்காவது தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். நம்ம சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி பாடல்கள் பாடுறோம். நம்முடைய ஆலயத்துக்கு முன்னாடி இருந்து செஞ்சு இருக்கா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி வசனமே இருக்குது, வெளிப்படுத்தலை பார்க்குறோம். சேனைகளின் கர்த்தர்னா என்ன இருக்கும்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை செஞ்சு சொல்லியிருக்குது. எதுக்காக சொல்ல வரேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வானத்தையும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? படைத்தார். வானத்தின் சேனைகள் என்ன இருக்குது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. பூமியில் உள்ள சேனைகள் மிருகங்கள், நம்ம மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்கிறோம்? 2 விதமான சேனைகள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? படைத்தார். வானத்தின் சேனைகளுக்கு பெருகக்கூடிய வல்லமை ஆண்டவர் என்ன செய்ய கொடுக்கல. பெருகி இருந்த இப்போ எவ்வளோ சூரியன் இருக்கும்? ஒவ்வொரு சூரியனும் பெருகி நமக்கு நிறைய சூரியன் இருந்திருக்கணும், இல்லைனா நிலம் அதிகமாக இருந்திருக்கணும், நட்சத்திரங்கள் அதிகமாக இருந்திருக்கணும். ஆனால் பூமியின் சேனைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் செஞ்சார் பெருகக்கூடிய அந்த கிருபையை கொடுத்துருந்தார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் சாராள்கிட்ட. அன்றைக்கு இரவு அவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த வேலைக்காரிக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கூடாரத்தில் உட்கார்ந்து அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார்? அழுது கொண்டு இருக்கும் பொழுது, என்னுடைய சந்ததி பெருகாதா, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவா முடிந்து போயிருமா என்று சொல்லி கலந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்ல தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இந்த மதர்ஸ் டே அன்னைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் குடும்பத்தை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்து பயங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள், அநேக காரியங்கள் இருக்கும். இவைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்க. அன்னைக்கு சாரால் கூடாரத்தில் உட்காந்து அதுதான் கலங்கி கொண்டிருந்தார். உன் கூடாரத்தின் இடத்தை என்ன செய்கிற ஆண்டவர்? விசாலமாக்கு, உனக்கு நான் நினைச்சேன், உன்னுடைய சந்ததியை நினைச்சேன், பெருக பண்ணுவேன், நீ என்ன செய்யாத, இப்போ என்னது தயங்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூடாரத்தை விசாலமாக்குங்கிறார். ஆனால் அவளுடைய கவலை என்ன இருந்துச்சு? ஆபிரகாம் அங்கே போயிட்டார், எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுகிறது போல ஆண்டவர் நினைச்சு வரான், நம்மளை தேற்றுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சாராலை எப்படி ஆண்டவர் தேற்றினாரோ அதே போல் இந்த வருடத்திலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்நாளுக்கு ஆண்டவர் எப்படி சேனைகளின் கர்த்தாவே என்கிற அந்த விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலுக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சுவார், கிருபை அளிப்பார். நம்ம அப்படி எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நம்ம தாய்மார்களுக்காக நம்ம நினைச்சு போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அதன் பின்பு நம்ம தொடர்ந்திய சாட்சியின் பகுதிகளாக நம்ம நினைச்சு போகிறோம். அப்படியே எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
விசேஷமாக இந்த ஆண்டவரே அப்பா இந்த தாய்மார் தினத்துக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் நீர் கொடுத்த எல்லா தாய்மார்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் வரங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே திருச்சபையின் ஊழியத்தை நீர் வல்லமையாக நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. குடும்பத்திற்கு ஆண்டவரே அவர்கள் தூணாய் இருப்பதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தாய்மார்களுக்கான விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த ஆண்டவரே பொறுப்பு இந்த பூமியில் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களப்பா. என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு இந்த 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 1 பிள்ளைகள் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஆண்டவரை நன்றி தெரிவிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய கவலைகள் எதுவாக இருக்கலாம். ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. சேனைகளின் கர்த்தாவே நீர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறுகி இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரின் தடைகள் நீங்கி எல்லா இடத்திலும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். அந்த நாமத்தை நீங்க சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அந்த நாமத்தை நீங்க சொல்ல 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 உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா குறைகளும் நிறைவாய் மாறுகிறதை நீங்கள் உணர முடியும். உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஒரு தேவ சமாதானம் வருகிறதை நீங்கள் உணர முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சாராள் இடத்துல சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? சேனைகளின் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாற வேண்டும் ராஜா, எல்லா தடைகளும் மாற வேண்டும். இந்த குறிப்பிட்ட தடை என்னை விட்டு நீங்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட காரியம் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் நிறைவேற வேண்டும் என்று கேளுங்க கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்க கேட்கத்தான் உங்களுடைய நிலைகளுக்குள்ள ஒரு விடுதலை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த விடுதலை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் ராஜா. ஆண்டவர் நான் குறுகி குறுகி ஆண்டவர் வெட்கப்பட்டு வாழ்ந்தது போதும். ஆண்டவரை நான் இனிமேல் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். சாராளை போல நான் ஆண்டவரை பயந்து நடுங்கி கூடாரங்களை ஒளிந்து கொண்டிருந்த வாழ்க்கை இருந்தது போது ராஜா. நான் வெளியே வந்து ஆண்டவரே ஜாதிகளுக்கு ஒரு தாயாய் மாறத்தக்கதாய் அப்பா சாராளை போன்ற அந்த அபிஷேகம் அந்த மகளுக்குள் இறங்கின அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் என்று சத்தத்தை உயர்த்தி நீங்க கேட்க ஆரம்பிக்க ஆண்டவர் ஆவியானவர்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆவியானவர்களை நிரப்ப ஆரம்பிக்கிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்க பயன்படுத்த அந்த நாமத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் உச்சம் தலையில நீங்கள் இறங்குகிறது நீங்கள் உணர முடியும். இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஜீவனும் வல்லமையும் நிறைந்த அந்த வார்த்தை. இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா வெளியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கேளுங்க. கேட்க கேட்கதான் அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்பா என்னை இந்த குடும்பத்தில் வைத்து ஒரு குடும்ப தலைவராக என்னை உருவாக்கி வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு கொடுங்க. என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற பலனை எனக்கு கொடுங்க. என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற கிருபைகளை எனக்கு கொடுங்க. நான் வீட்டை கட்டுகிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய் நான் இந்த உலகத்தில் ஜொலிக்க வேண்டும் ராஜா. ஒரு குணசாலியான ஸ்திரியா இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் ராஜா. ஒரு நல் ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்திரியா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் தலை மீது வைக்கிறார். எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க? நான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இந்த உலகத்தில் திகழ வேண்டும். நான் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியா நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நான் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்திரியா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். சாராளை போல ஒரு சாட்சிப்பட்ட ஒரு ஸ்திரியாய் நித்திய கிருபையை பெற்ற ஒரு ஸ்திரியா நான் இருக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய தலையின் மீது இறங்குகிறது. உங்கள் குடும்பத்தின் மீது இறங்குகிறது. உங்களுடைய கணவன் மீது இறங்குகிறது. உங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்குகிறது. உங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இறங்குகிறது நீங்கள் உணர முடியும். இப்பொழுது ஒரு விடுதலை. கரங்களை தட்டி நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என்னுடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னுடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் ராஜா. என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பலவீனம் நீங்கட்டும். என்னுடைய கணவனுக்கு ஒரு நல்ல உயர்வை கொடுங்க. என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நீங்க சத்தத்தை உயர்த்தி கேட்க ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மீது வைத்துக் கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இயேசுதான் இரட்சகர். அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவர்தான் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். அவர் ஒருவர்தான் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். அப்படியே நீங்க கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நீங்க கேட்க ஆரம்பிங்க. அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நீங்க கேளுங்க. அப்போ இந்த நாளிலிருந்து ஒரு விடுதலை. எல்லா தடைகளும் நீங்கட்டும்.
எல்லா தடைகளும் நீங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, என் கையில பணம் நிக்க மாட்டேங்குதப்பா, என்னால சேர்த்து வைக்கவே முடியவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மத்தியில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. கரங்களை கட்டி, இயேசுவே என் குடும்பத்தை ரட்சியும், இயேசுவே என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தடவை நம் அடிக்கடி வந்து வீணான ஆண்டவர் மருத்துவமனை செலவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை செலவுகள் வேண்டாதா? நான் என்னுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டும், நன்மையும் கிருபையும் என்னுடைய குடும்பத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசையோடு கேட்க 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 நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை என்னுடைய வாழ்க்கையை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். அதை என்னுடைய வாழ்க்கையை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். கேளுங்க கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் குடும்பத்தின் மீது இறங்குங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க தாங்குங்கப்பா, என் குடும்பத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி கேட்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அபிஷேகம் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் மீது இறங்குகிறது. ஆண்டவரே, அன்னாலும் அந்த கருவைகள் ஆண்டவர்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீர் ஒருவர் மாத்திரம் ஐக்கியப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. நம்ம அப்படி அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது சாட்சியின் வேலைகளாக நம்ம கடந்து செல்கிறோம்.